So hi people, welcome to the next video and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா which fair value gap works சரியா. ஸோ how to find which fair value gap will work, ஸோ அந்த மாதிரி என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா ஐ வாஸ் டூயிங் ஜஸ்ட் ஒரு ஸ்டடி செஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் நோட்டீஸ் பண்ண சில விஷயங்கள் அண்ட் எஸ் அதை பற்றி நான் அதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப்பில் போடல. ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் ரெக்கார்டிங் அண்ட் அதை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். ஸோ த திங் இஸ், மார்க்கெட்டில் வந்து நிறைய ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கும். ஓகேவா, லைக் யூ கேன் சி a lot ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஸோ அந்த லாட் ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப்ஸில் எந்த ஃபேர் வேல்யூ கேப் ஒர்க் ஆகும், ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றின ஒரு சின்ன கிளிம்ஸ், லைக் ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு ஸ்மால் ஒரு கண்டென்ட் வந்து ஒரு போர்ஷன் வந்து மாஸ்டரிங் ஐஎஃப்விஜி வீடியோவில் நான் பேசியிருப்பேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ செக் இட், நம்ம சேனலில் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதை போய் ஒருக்கா பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியுன்ற மாதிரி தோணுது. ஸோ யா வில் கோ. ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக பேச போகிறது வந்து ஒரு டாபிக் அண்ட் அதுலேருந்து எப்படி நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் ஆகிற ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில்டர் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வருவோம். ஸோ அந்த நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப் இஸ் a gap formed in between first and third candle, leaving an imbalance which tells that institution has left some pending orders. ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பேசிக்காக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியும். ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து இந்த ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் கான்செப்ட் சேர்த்திங்கன்னா இட் வில் பி a very high probable ஃபேர் வேல்யூ கேப். ஓகேவா, ஸோ எப்போவுமே பை அட் டிஸ்கவுண்ட், செல் அட் ப்ரீமியம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் மறந்துடாதீங்க until you trade ஐசிடி கான்செப்ட். சரியா, ஸோ பை அட் டிஸ்கவுண்ட் அண்ட் செல் அட் ப்ரீமியம். ஸோ இப்போது சிம்பிள், செல்லிங் பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாமே ப்ரீமியமில் இருக்கும், புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். சரியா, ஸோ ப்ரைஸ் வந்து இப்படி போகிறப்போ இங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் வச்சுட்டு போகுது, அதாவது புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வைக்கிது அப்படின்னா தட் ஆர் மென்ட் டு பி ஃபெயில்டு. ஓகேவா, ஸோ அது ஃபெயில் ஆகி தான் இங்கே வந்து இதை டேப் பண்ணிவிட்டு தென் ப்ரைஸ் வில் கோ அப். சரியா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெக், எக்ஸ்பேன்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், அப்புறம் கண்டினியூஷன். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் எப்படி போடுறது அப்படின்றது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் எப்படி போடுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியணும். சரியா, ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கரண்ட்டாக அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இது நார்மல் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கிடையாது, இது லிட்டில் பிட் நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ நார்மல் அப் ட்ரெண்ட் வந்து இப்படி இருக்கும் அண்ட் நார்மல் டவுன் ட்ரெண்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதான் வந்து நார்மல் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லைக் நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டே ட்ரேடராக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 1 hour தான் மேக்ஸிமம் பார்ப்போம், அதுக்கு மேலே பார்க்க மாட்டோம். பட் ஓவராலாக நீங்கள் ப்ரைஸ் கரண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டெய்லி, வீக்லி, 4 hour இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். பட் ப்ரிஃபரபிளி 1 hour இருந்தாலே போதும். ஸோ 1 hour மார்க்கெட் எந்த சைடு ஸ்ட்ரக்சர் போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து ஒரு ஷேப். ஓகேவா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து ரிஜெக்டிங் அண்ட் பிரேக்கிங். சரியா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோஸ் ரிஜெக்ட் ஆகுது, ஹைஸ் பிரேக் ஆகுது. சரியா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் லோஸ் ரிஜெக்ட் ஆகுது, ஏன் இவ்வளோ வரும், ஹைஸ் லோ ரிஜெக்ட் ஆகுது அகெயின், அண்ட் ஹைஸ் பிரேக் ஆகுது அண்ட் அகெயின் இந்த இடத்துல பாருங்கள் ஐஸ் பிரேக் ஆகுது அண்ட் இந்த இடத்துல ஐஸ் பிரேக் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பியூர் அப் ட்ரெண்டில் இருக்குது பிகாஸ் இட் இஸ் ரிஜெக்டிங் லோஸ் அண்ட் பிரேக்கிங் ஹைஸ். சரியா, அண்ட் அது அப்படியே உல்ட்டா போட்டிங்கன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட். இந்த சினாரியோவில் வந்து ஹைஸ் ரிஜெக்ட் ஆகும், லோஸ் பிரேக் ஆகும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் இதை அலைன் பண்ணி தான் நம்ம வந்து சீசனல் பயாஸ்க்குமே வருவோம். சரியா, ஸோ சீசனல் பயாஸ்க்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் எப்படி போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஜெக்ட் ஆன லோ இருக்கு இல்லையா, அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஹைக்கு, அதுதான் நம்ம ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் போடுறதுக்கான ஒரு வேலிட் லோ பை சைடுக்கு. அகெயின் ரிஜெக்ட் ஆன லோலேருந்து ஒரு வேலிட் ஹை, ரிஜெக்ட் ஆன லோலேருந்து ஒரு வேலிட் ஹை. ஸோ இப்படி போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். சேம் டவுன் ட்ரெண்டுக்கு போடுறீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆன ஹையிலேருந்து ஒரு வேலிட் லோ, ரிஜெக்ட் ஆன ஹைலேருந்து ஒரு வேலிட் லோ, ரிஜெக்ட் ஆன ஹைலேருந்து ஒரு வேலிட் லோ. சரியா, ஸோ அந்த வேலிட் லோ வந்து நீங்கள் நார்மலாக வைக்கிறது தான். லோ லைக் டவுன் ட்ரெண்டில் வந்து
அந்த ரிஜெக்ட் ஆன ஹையை மட்டும் கண்டுபிடிங்க கரெக்டாக. இந்த லோ வந்து நீங்கள் அன்டில் ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் டு ரீட்ரேஸ் நீங்கள் அந்த லோ வந்து மாற்றிட்டே போகலாம், பிரச்சனை இல்லை. அதே சேம் அப்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ தான் வந்து முக்கியம். அண்ட் அன்டில் ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் டு ரீட்ரேஸ் நீங்கள் ஹையை வந்து மாற்றிட்டே போகலாம், லைக் சேஸ் பண்ணிட்டே போகலாம். சரியா? ஸோ இதில் இப்போது இந்த அப்ட்ரெண்டில் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா இந்த டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ஸ் தான் ஹை ப்ராபபிள். சரியா? ஸோ இதுதான் ஹை ப்ராபபிள். இப்போ இதில் இன்னொரு கண்டிஷன் சொல்கிறேன். என்னென்னா, இன்கேஸ் இதுக்கு மேலே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் முழுசாக இன்வெர்ஸ் பண்ணிட்டு வந்துச்சுன்னா தென் யூ ஹவ் டு வெயிட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா ப்ரைஸ் மேலே ஒரு பீடியரவே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ அகெயின் நமக்கு எப்படி ஒரு லோ வந்து ரிஜெக்ட் பண்ணால் நம்ம வந்து அப் ட்ரெண்டில் இருக்கோம், ஒரு ஹை வந்து பிரேக் பண்ணால் நம்ம அப் ட்ரெண்டில் இருக்கோன்றதை கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு பிடிஏரே சச் ஆஸ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ், ஆர்டர் பிளாக்ஸ், இதை வந்து ப்ரைஸ் ஃபெயில் பண்ணிச்சு அப்படின்னா தென் வி ஹவ் டு கம் டு அ கன்க்ளூஷன் தட் அது எந்த சைடு ஃபெயில் ஆகுதோ அந்த சைடு மார்க்கெட் இருக்குது. லைக் இப்போது புல்லிஷ் பிடிஆர்எஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அதனால தான். ஸோ இந்த இடத்துல இன்வர்ஷன் இருக்குன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் யூ ஹவ் டு வெயிட் அண்ட் ட்ரேட். ஓகேவா? ஸோ அதை பற்றிலாம் அப்புறமா பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம வேலிடான ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அதுக்குள்ளே போவோம். ஆக்சுவலி இந்த இடத்துல தான் எனக்கு வந்து தோணுச்சு ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல when I was studying I figured out there is a fair value gap here. ஸோ இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் தான் இருக்குது. இது இன்வெர்ஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் மேலே ஓடிடும். பட் இது இன்வெர்ஸ் ஆகாதுன்றது எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் பாருங்கள், இட் இஸ் அபவ் த ஈக்குலிபிரியம் லெவல், தட் இஸ் இந்த ப்ரீமியம் ஜோன். ப்ரைஸ் கரெக்டாக அந்த ப்ரீமியம் ஜோன்லேருந்து தான் செல் ஆஃப் ஆயிருக்கு. இன்டர்னல் ரேஞ்ச் வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச். சூப்பரா? ஸோ இது ஒரு விஷயம். இப்போது நான் அந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபெயில் ஆனால் லைக் உங்களுக்கு இன்வெர்ஷன் வைக்கிறப்போ அந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எப்படி ஃபெயில் ஆகுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். பிகாஸ் ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஓவராலாக இங்கே லோ ரிஜெக்ட் பண்ணி ஹை பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் சடனாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை ரிஜெக்ட் பண்ணி லோ பிரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரியா? டவுன் ட்ரெண்டில் இருக்கையில் நீங்கள் அப் ட்ரெண்டுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுறீங்கன்னா ஓகே, ஒரு ஷார்ட் டேர்ம் ரீட்ரேஸ்மெண்ட் கேப்சர் பண்ணவோ இல்லை எதுவும் ஒன்றுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஒன்ஸ் இந்த மேலே இருக்கிற ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்புமே இன்வெர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எங்கேயுமே ஃபுல் வேலிடான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. ஸோ இது இன்வெர்ஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரா கீழே தான், அதான் போய் எடுத்துருக்கு. சரியா? ஸோ இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலில் வந்து நமக்கு மேலே போய் கண்டுபிடிப்போம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்றதுனால நம்ம வந்து ஒரு டைம் ஃப்ரேம் மேலே போயிடுவோம். பிகாஸ் நீங்கள் 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கசகசன் இருக்குது, இந்த இடத்துல நிறைய லோஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம இதோட ஒரு டைம் ஃப்ரேம் ஹையராக போகிறோம். ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் ஹையராக போகல அகெயின் நமக்கு இங்கே வந்து ஸ்டாப் பண்ணி நடந்திருக்கு அண்ட் ப்ரைஸ் வந்து டுவர்ட்ஸ் டவுன் சைடு இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கே நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐ ஸ்வீப்பாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ப்ரொடெக்டட். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இல்லை. ஸோ நமக்கு வந்து இந்த செல் ஆஃபை பிடிச்சிருக்க முடியாது. பட் ஒன்ஸ் ப்ரைஸ் அங்கே இன்டர்னலாக ஒரு பை சைடை தூக்கிட்டு செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை கரெக்டாக 1 hour டைம் ஃப்ரேமில் நினைக்கிறேன், கரெக்டாக 1 hour டைம் ஃப்ரேமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமில் இருக்கிற ஒரு இம்பேலன்ஸ் தெரியும். ஸோ இதான் அந்த இம்பேலன்ஸ். ஸோ இந்த இம்பேலன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்? ஒன்றும் கிடையாது, லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம ட்ரேட் மாடலில் பார்ப்போம். ஸோ இதை வந்து இன்னும் ரிஃபைன் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா 15 மினிட்ல நம்ம அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஸ்பாட் பண்ணி இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப் கொஞ்சம் மேலே இருக்குது இன்னொரு டைம் ஃப்ரேமில், லைக் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் அப்படின்னா நம்ம அதை ரிஃபைன் பண்ணுறதுல தப்பே இல்லை. அண்ட் ரிஃபைன் பண்ணதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஎஃப்விஜி. நான் எப்போவுமே சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐஎஃப்விஜி தானே. ஸோ இது வந்து பேரிஸ் சிஸ்ட்டு. ஸோ பேரிஸ் சிஸ்ட் இங்கே வச்சுருக்கு. எஸ்எல் எப்போவுமே ஐஎஃப்விஜிக்கு மேலே.
அண்ட் யூஸ்வலி இங்கே பாருங்கள் இன்டர்னல்லேருந்து எக்ஸ்டர்னல் வரைக்கும் போகலாம். பட் வி ஆர் இந்த நியூயார்க் செஷன் தட் டு ஒரு எண்டு கிட்ட வர லைக் ஒரு ஏஎம் செஷனில் இருக்கும். பெரிய ட்ரேட் இது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வந்து லைக் ஒரு ஈக்குவல் லோஸ் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஆர் மேக்ஸிமம் 2 hour. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலே 2 hour போயிடுச்சு. ஸோ திஸ் வில் பி மை எப்படி சொல்ல ஒரு க்ளீன் செட்டப். அவ்வளோதான். எனக்கு ப்ராப்பராக ஒரு செட்டப் வெயிட் பண்ணேன். என்னோட ட்ரூ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிது. சிஸ்ட்டு ஐஎஃப்இஜி 2 hour. சரியா? எப்போவுமே இன்னும் ஒரு மூவ் கொடுக்க போகுது ஒரு பிளேஸில் அப்படின்னா, அதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இல்லை ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ஒரு மூவ் கொடுக்க போகுதுன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னா அழகாக ஒரு ஹை இருக்குது, அப்புறம் ஒரு ஹையர் ஹை இருக்குது, அப்புறம் ஒரு ஃபெயிலியர். ஸோ விக்கா இல்லை, பியூர் பாடிஸ் க்ளீனாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஃப்ரீ சாஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மேபி இங்கேன்னு நினைக்கிறேன் இதுவுமே நோட் பண்ணேன். எஸ், சேம் ஃபேர் வேல்யூ கேப் தான். லைக் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் த ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி இங்கே இருக்கும் அது. ஸோ இனிஷியலாக அங்கே ரியாக்ட் பண்ணதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஆன்டிசிபேட் பண்ணி வெயிட் பண்ணுவேன். பட் நெக்ஸ்ட்டு அங்கே போயிடுச்சு. ஸோ அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஈக்குலிபிரியம் இருக்குது. அண்ட் ஃபர்தராக இங்கே லோஸ் எதுவுமே ரிஜெக்ட் பண்ணல. ஸோ ஐ சி ப்ரைஸ் டு ரிஜெக்ட் திஸ் லோஸ். அதான் நடந்திருக்கு. அண்ட் நடந்ததுக்கப்புறமாவே ஐ வுட் ஹவ் சீன் அன் என்ட்ரி ஹியர். சி அகெயின் இங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆக போதுன்னா எவ்வளோ க்ளீனான ஒரு மூவ் ஒரு ரிவர்சல் கொடுக்குது பாருங்கள். திஸ் வில் பி த இன்வர்ஷன். இது இருங்க, அது ஒரு பெரிய இன்வர்ஷனா? ஆக்சுவல் இன்வர்ஷன் இங்கே இருக்குது, சாரி. ஸோ இதுதான் வந்து இன்வர்ஷன். ஸோ இதுதான் வந்து நமக்கு ட்ரூவான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ப்ரைஸ் அங்கே டாப் ஆகிருக்கு. ஸோ இங்கே அண்ட் ஃபுல் ட்ராமே நீங்கள் ரன் பண்ணணும்னா பண்ணலாம், லைக் டில் திஸ் ஹைஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரைக்கும். பட் ஆஸ் இ செட் நான் ஜென்ரலாக 2 hour தான் பார்ப்பேன். எனக்கு 2 hour போதும். சரியா? ஐ வில் ரிஸ்க் மேக்ஸிமம் 0.5 to 1% அண்ட் ஐ வில் கெயின் 1 to 2%. அவ்வளோதான். புல்லிஷ் இது. ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக. ஸோ மேக்ஸிமம் நிறைய பிடிஆர்ஏஸை வந்து லைக் தேடி போகாதீங்க. எனக்கு வந்து எல்லா பிடிஆரையும் தெரியணும், ஏன் மார்க்கெட் ஃபெயில் ஆகுதுன்னு தெரியணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி போகாதீங்க. ஒரு பிடிஆரை எடுத்துக்கோங்க, அதே மாஸ்டர் பண்ணுங்கள் போதும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஜென்ரலாக ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளார ரிவர்சல் இல்லாட்டி அந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆச்சுன்னா ஒரு இன்வெர்ஸ் ஆச்சுன்னா ஒரு ரிவர்சல் அண்ட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா ஒரு கண்டினியூஷன் சொல்லி ஆன்டிசிபேட் பண்ணுவேன். அதுக்குள்ளார வாட் ஐ லுக் இஸ் ஒரு க்ளீன் ஸ்ட்ரக்சர். அந்த க்ளீன் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு சிஸ்ட் ப்ளஸ் ஒரு ஐஎஃப்ஏஜி. இவ்வளோதான், சிம்பிள். சரியா? ஸோ இதில் வந்து எனக்கு அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் எனக்கு வந்து 5 to 6 ட்ரேட்ஸ் வின் பண்ணால் போதும். ஸோ தட் வில் கீப் மீ எப்படி சொல்ல ஒரு இன் க்ரீன். ஓகேவா? ஸோ அதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோஸ்லேருந்து ஒரு ரீசெண்டாக இங்கே ஒரு லோ ரிஜெக்ட் ஆயிருக்கா? ஓகே. ஸோ இந்த லோஸ்லேருந்து இந்த ஐஸ் நான் போடுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, இந்த லோஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் ஷோயிங் ஃபர்தர் இட் வில் கோ அப். ஓகேவா? ஸோ மேலே போகணும் அப்படின்றப்போ அந்த ரிஜெக்ஷன்லேருந்து வேலிடேட் பண்ணிவிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ்வலாக என்னோடய ஐஎஃப்இஜி கீழே தான் எஸ்எல் வைப்பேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஐஎஃப்இஜி அண்ட் சிஸ்ட்டு வந்து இங்கே நடந்திருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஎஃப்இஜிஸ் ஃபெயில் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கேண்டலாக இருக்கும், இல்லை ஒரு ஹை வால்யூம் கேண்டலாக தான் இருக்கும். யூஸ்வலாக அது ஃபெயில் பண்ணாது. ஸோ அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால தான் எஸ்எல் அங்கே வைப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் டிப்பு டன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அந்த ட்ரா வந்து எடுக்கலை. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து ட்ரான் லிக்விடிட்டியாக வச்சுக்கலாம். இன்னும் அந்த ட்ரா எடுக்கலை, இன்னும் அது வேலிடாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல இங்கே சிஸ்டமே இன்னும் ட்ரிகர் ஆகலை. ஸோ விச் இண்டிகேட்ஸ் தட் இந்த ஐஎஃப்இஜி வில் பி ஏ ட்ரூ சப்போர்ட் ஏரியா. ஸோ இதை வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம். பட் ஆர்ஆர் வந்து கம்மி தான், 1.3 தான் வரும். ஸோ அதனால் இந்த ட்ரேடை வந்து எடுக்காமல் இருப்பேன் நான். மோஸ்ட்டாக லைக் ரொம்ப ட்ரவுட்டாக இருந்ததுன்னா எடுத்துருவேன், இல்லாட்டி வெயிட் பண்ணுவேன். சரியா? ஸோ இப்போது சும்மா அதை மார்க் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம்.
இது கோல்டுன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டு. ஸோ லோஸ் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஹைஸை பிரேக் பண்ணிகிட்டு இருக்குது. அகெயின் இங்கே ஒரு லோ ரிஜெக்ட் ஆகிருக்கு, ஹை பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல போடலாம் நம்மளோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஸோ லோ ரிஜெக்ட் ஆன இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ ஆஸ் ஏ செட் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்குள்ளார வந்து this is the fair value gap that I expect, that I will expect that. அதாவது நீங்களும் அதான் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல ப்ரோ ஸ்வீப் ஆயிருக்கே ப்ரோ, அப்புறம் ப்ரோ மேலே போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே பண்ண முடியாது கைஸ். ஒரு டீப் ரீட்ரேஸ்மெண்ட் அதுதான். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிடிஆர்ஏஸ் தட் யூ சூஸ். நீங்கள் வந்து ஓல்டு லோ வந்து ஒரு பிடிஆர்ஏவாக நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அதுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா அதோட ப்ளஸ் அண்ட் அதோட லைக் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி டைமில் அது ஃபெயில் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல உங்களோட வின் ப்ராபபிலிட்டி குறையும். அண்ட் சேம் அதே தான் வந்து இன்னொரு பீரியட் வந்து நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப் இல்லை ஆர்டர் பிளாக் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ரேண்டமாக போயிட்டு எல்லா பீடியர் ரேஸ்லையும் போயிட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது, இதுக்கு தான். சரியா? ஸோ நீங்கள் பாருங்கள், அகெயின் நான் வந்து இந்த சார்ட் இங்கே கட் பண்ணிடுறேன். ஸோ அகெயின் நான் வந்து இது பார்த்தாலே தெரியுது ஒரு அழகான ஒரு ட்ரேடு கிடச்சிருக்கலாம்னு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டேப் பண்ணியிருக்கு, பட் ஐஎஃப்இஜி இஸ் ஹியர். ஸோ ட்ரேட் இல்லை. அடுத்து இங்கே ஐஎஃப்இஜி இங்கே இருக்குது, ட்ரேட் இல்லை. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டியூண்டு ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது. இதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம், பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இல்லை. அட் தி சேம் டைம் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ரக்சருக்கு வந்து க்ளீன் ஆகுது. ஸோ க்ளீன் ஆவேல எனக்கு கண்ணில் தட்டுப்பட்ட ஒரு ப்ராப்பரான ஐஎஃப்இஜி வந்து இந்த பெரிய ஐஎஃப்இஜி தான். சரியா? அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது, இதை பார்க்க மாறேன். ஓகேவா? ஸோ நல்லா பெரிய ஐஎஃப்இஜியா. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது ஒரு கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா 2 மினிட்ஸ் போயிடுங்க, பெஸ்ட்டு. 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஐஎஃப்இஜி இங்கே தான் இருக்குது. சரியா? அந்த ஐஎஃப்இஜி மேலே இருக்க சிஸ்ட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ரைஸு எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போவோம். நெக்ஸ்ட்டு வந்து இல்லை இன்னும் உங்களுக்கு க்ளீனாக வேணும் அப்படின்னா 3 மினிட்ஸ் போயிடுங்க. 3 மினிட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். 3-5 மினிட்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ 5 மினிட்டில் தான் இந்த செட்டப்பே வந்து செட்டப் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஸோ சிஸ்ட்டு கொடுத்துருக்கு, பட் இந்த இடத்துல ஐஎஃப்இஜி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, ரொம்ப வால்டைலாக வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இடத்துல. வி ஹவ் டு டேக் அக்செப்ட் அண்ட் எஸ்எல். இது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆப்போசிட்டில் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து பாருங்கள் ப்ரீமியமில் இருக்கிற ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பில் டேப் பண்ணுது. ஸோ அதுதான் ரீசன். ஓகேவா? பிகாஸ் இந்த இடத்துல வந்து அது இன்னும் ஃபுல்லாக டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலை. It is just waiting for opportunities to make it work. சரியா? இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்வர்ஷன் இங்கே பாருங்கள், இந்த இன்வர்ஷனை மார்க் பண்ணுறேன். அது ப்ராப்பரான ஒரு இன்வர்ஷன் ஆகி ஒரு சிஸ்ட்டு வச்சதுக்கப்புறமா ஹவு பர்ஃபெக்ட்லி தட் இன்வர்ஷன் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். அதுதான் தட் இஸ் த ப்ராபபிலிட்டி வேர் ஐ ப்ளே. ஸோ இந்த இன்வர்ஷன் மேலே தான் எஸ்எல் எனக்கு, வேறு எங்கேயுமே கிடையாது. அகெயின் நான் வந்து 2 hour தான் ட்ரேட் பண்ணுவேன், நான் சொன்ன மாதிரி 2 hour. பியூட்டிஃபுல்லாக வெறும் இன்வெர்ஷன் மேலே தான். அந்த இன்வெர்ஷன் எனக்கு ஒர்க் ஆகணும். அவுட் ஆஃப் 10 டைம்ஸ் எனக்கு 5 to 6 டைம்ஸ் ஒர்க் ஆனால் போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே டர்ட்டில் சூப் நடந்திருக்கு. இப்போது நான் அதே மேஜிக் திரும்ப காட்டுறேன். த ட்ரூ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஷன். ரெசிஸ்ட்டு எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு சிஸ்ட்டு. எஸ்எல் எப்போவுமே இன்வெர்ஷன் கீழே 2 hour. இந்த 2 hour இந்த இடத்துல கூட நம்ம ஃபஸ்ட்டு ஹை ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை அங்கே இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. ஸோ அதை கூட வைக்கலாம், அழகான ஒரு ட்ரேடாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட். ஓகே கைஸ், ஹோப் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை, டேக் கேர் கைஸ், சியர்ஸ்.